தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 150 கோடி ரூபாய் ஊழல், தமிழக அமைச்சர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரை மாநகராட்சி 150 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஊழல் நடைபெற்றது. ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திராணியை பதவியிலிருந்து விலகும்படி திமுக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்திராணி பதவி விலகாமல் உள்ளார். இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறுகிறது. இந்திராணி தலைமையில் கூட்டம் நடைபெற்றால் அதிமுக அந்த கூட்டத்தை புறக்கணிக்கும் என்று செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த 150 கோடி ரூபாய் ஊழலில் பலர் சிக்கியுள்ளார்கள். பல மண்டல தலைவர்களும் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். இந்திராணி, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனின் ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது. இந்த ஊழலில் அமைச்சர் பிடிஆருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகின்றனர். அமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய பரிந்துரையின்படிதான் இந்திராணி பொன் வசந்த் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். தற்பொழுது 150 கோடி ரூபாய் ஊழலில் இந்திராணி சிக்கியுள்ளார். இந்த ஊழலில் பிடிஆருக்கும் பங்கிருப்பதாக திமுகவினரை கூறுகின்றனர். ஆக திமுக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டுள்ளார். விரைவில் பல தலைகள், திமுக தலைகள் இதில் கைதாகலாம் என்று கூறப்படுகிறது. ஆக மதுரை மாநகராட்சி கலகலக்கின்றது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கடந்த முறை 10க்கு 5 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றது. தற்பொழுது 10 தொகுதிகளில் திமுக 2 தொகுதிகள் கூட வெற்றி பெறுவது கஷ்டம் என்ற நிலை உள்ளது. ஏனென்று சொன்னால் மதுரை மாநகராட்சி ஊழல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. 150 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஊழல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதில் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அமைச்சர் மூர்த்தி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆகையால் இந்த ஊழல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் பிடிஆருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக விசாரணை தீவிரமடைந்தால் பிடிஆர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம் என்று கூறப்படுகிறது.